जय श्री राम, हर हर महादेव. काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. விஸ்வத்தை ஆளக்கூடிய விஸ்வநாதர்கிட்ட இருந்து ஆரம்பித்த இந்த யாத்திரையை ஜெகநாதர்கிட்ட நிறைவு பண்ணியிருக்கேன். நம்மளோட ஆதி சக்தி பீட யாத்திரையில் 4 ஆதி சக்தி பீடம் இல்லாமல் மொத்தம் 7 சக்தி பீடங்களை தரிசனம் பண்ணியிருக்கோம். இறுதியாக விமலா தேவியை மனசுக்கு நிறைவாக கண் குளிர அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு, கூடவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுபத்ராவையும் தரிசனம் பண்ணிட்டு ஜெகநாதரையும் பலதேவியும் தரிசனம் பண்ணியிருக்கோம். அத்தனை நிறைவாக இந்த யாத்திரையை பகவான் நடத்தி கொடுத்துருக்காரு. இதே சந்தோஷத்தோட அப்படியே இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் காசிக்கு போய் விஸ்வநாதரை நாளைக்கு போய் தரிசனம் பண்ண போகிறேன். இந்த யாத்திரையை நல்லபடியாக நடத்தி கொடுத்த அத்தனை யாத்திரிகளுக்கும் இந்த இடத்துல இருந்து நன்றி சொல்கிறேன். எப்படி இருந்ததுமா தர்ஷன் இந்த யாத்திரை? எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு இந்த ஒரு ஜென்மம் போராது. ஜெகநாதரை பார்க்கும்போது எப்படி இருந்ததுமா? உலகமே அவர்தான் தோணுச்சு. என்ன 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 தோணுச்சுமா? அழுவக்கூடாது. அவ்வளோ பிரம்மாண்டமா, அவ்வளோ பெருசா, மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தார். ரொம்ப நன்றி மாகங்க பாவை மேம். ரொம்ப அற்புதமான ஒரு யாத்திரை இது, மன நிறைவான யாத்திரை. ஆதிசக்தி பீடங்கள் 7 நாங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஜெகநாத சக்தி பீடம் 4, ஆதிசக்தி பீடம் 4 மேலும் நாங்கள் ஒரு 3 சக்தி பீடங்களை பார்த்தோம். அந்த வகையில் இது அம்பாலோட அருள் தான் நம்மளை இங்கே ஜெகநாதரை தரிசிக்க வச்சுதா, இல்லை ஜெகநாதர் தான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தாரா அப்படிங்கிறதே எங்களுக்கு அப்படி ஒரு இன்னைக்கு ஜெகநாதரை சுபத்ராவோட பலராமரோட பார்க்குறப்ப அப்படி நெஞ்சம்லாம் நெகிழ்ந்து அப்படியே அவருக்கு தான் நிறைவாக நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஐயா மேம் சொல்கிற மாதிரி திரும்ப ஒரு தடவை உன்னுடைய சந்நிதிக்கு நான் வரணும், நீ அழைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை விண்ணப்பத்தை வச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மிகவும் ரொம்ப மன நிறைவு. சக்தி பீடங்களை ஆதிசக்தி பீடங்களை தரிசித்தது நிறைவாக விமலாவை நம்ம தரிசித்தது மிகவும் நிறைவு. அவள் அருளால் தான் நம்ம இந்த எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறைவு செஞ்சுருக்கிறோம். அந்த வகையில் சேர்ந்து துர்கா சுரூபமாக இருக்கிற சுபத்ராட்டையும் நான் பெரிய விண்ணப்பம்லாம் வச்சிருக்கிறேன். ஏன்னா சுபத்ரா அவ ஆதிசக்தியோட சொரூபம் தான். அவளுடைய 2 அண்ணனுங்களுக்கு பக்கத்து நடுவில் நிற்கிற அவளுடைய அருளில் தான் இங்கே எல்லாமே இந்த உலகமே கட்டி இழுக்கப்படுது. அந்த வகையில் ஆதிசக்தி அருள் இறை அருள் நமக்கு அந்த ஆற்றலை இப்போ கொடுத்துருக்குது. நான் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு 9வது நாள் உடம்புல ஒரு எந்த விதமான ஒரு அலுப்போ எதுவுமே தெரியல. அப்படி அப்போ அந்த ஆதிசக்தி பீடங்களை நமக்கு ஆற்றலை அதேதான் மாகங்காவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ரஞ்சிதா மேமுக்கு நிறைவாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நம்ம கையை பிடிச்சி எல்லா சக்தி பீடங்களுக்கும் எல்லா ஸ்தலங்களுக்கும் அழைச்சிட்டு போனாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் கூட நம்மளை அப்படியே அன்பாக ஆதரவாக அழைச்சிட்டு போவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பாருங்க, சகோதரிக்கு சகோதரியா, பொண்ணுக்கு பொண்ணா அப்படி ஒரு அன்பு. என்னங்க இப்படி கூட நம்மளாம் எவ்வளோ கோவப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கையில். இப்படி வாங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கோவப்பட்டிருக்கோம் குழந்தைங்கள்ட்ட, வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாம். ஆனால் பாருங்க, முகமே தெரியாத முன்ன பின்ன தெரியாத 10 பேரை அழைச்சிட்டு ஒரு சின்ன முகசுழிப்பு கூட இல்லாமல் அவங்க அதை நிறைவு செஞ்சாங்க. பாருங்க, ஒரு பெண்ணா நான் ஏன்னா எனக்கெல்லாம் அந்த பொறுமையோ அந்த அளவுக்குலாம் வாழ்க்கையில் நான் இருந்ததில்லை. பெருமைப்படுறோம் உண்மையாலும். ஒரு பெண்ணா அவங்க அந்த பொறுமை, அன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுமை வரும், சகிப்புத்தன்மை வரும். அதனால எங்கள் 10 பேரையும் அவங்க சகித்து எங்கள்கிட்ட முன்ன பின்ன இருந்தால் கூட எங்களை அரவணைச்சு இதை ஒரு எந்த விதமான ஒரு சுடுசொல்லோ முகத்தில் கூட அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு பாவத்தையும் நம்ம மாற்றத்தையும் நான் பார்க்கல. அதே அன்பு முதல் நாள் எப்படி ஆரம்பித்தாங்களோ அந்த முகத்தில் இருந்த புன்சிரிப்பு, அமைதி, பொறுமை, அந்த அன்பை நிறைவு நாளை நான் இன்றைக்கும் நான் பார்க்குறேன். பாருங்கள், அருமையான பெண்மணி நம்ம ஒரு பெண்ணை அவங்கள வாழ்த்தி அவங்க வாழ்க்கையில் மேலே மேலே உயர வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. மேலும் மேலும் நிறைய யாத்திரைக்கு வாங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியே ஆகணும். மேடம் இங்கே வாங்க மேடம். மேடம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே, அந்த நம்பிக்கை எப்படி நம்ம வீணடிக்க முடியும்? ஃப்ரான்ஸ்லேருந்து எந்த ஒரு கேள்வியும் அதிகபட்சம் ஒரு 3 கால் 2 பேரும் பேசியிருப்போம். அதுலேயும் பெருசாக நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வரேன் அவ்வளோதான், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அவ்வளோதான் அப்படின்னு என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. மேலும் மேலும் நிறையா யாத்திரைகளுக்கு வாங்க. நிச்சயமாக வருவோம். உங்கள் கூட தான் தேங்க்யூ. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். ஜெய் ஜெய்.
ஜெகநாத் ஜெய் சுபத்ரா ஜெய் பலராம். இங்க நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய தர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணது. போன தடவையும் இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. இந்த தடவையும் சிங் த சாங். ஜெகநாத் 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 பாகிமா. பின்னாடி வாங்கம்மா. You sing na? Jagannath 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 Pahima. Jagannath 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 Rakshama. Jagannath Rakshama. Bahu Rakshama. Jagannath Jagannath Pahima. Jagannath 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 Rakshama. Jagannath Pahima. Mahabahu Rakshama. Vasudeva 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 Rahima. Vasudeva 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 Rakshama. Vasudeva Pahima. Jagannath Rakshama. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஜெகநாதர் சுபத்ரா பலதேவோடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அழைப்பும் கிடைக்கட்டும். வீட்டில இருந்து நீங்களும் காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதான்னு சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கும் உங்களுடைய யாத்திரைகள் எல்லாம் சம்பூர்ணமாகும்.